சீரியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வர பேர் ரியல் பேர் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பல பேருடைய எண்ணமாக தான் இருந்துட்டு வருது. அந்த வகையில் இப்போ ரியல் பேராக மக்களுக்காக சேர்ந்துருக்காங்க சின்னஞ்சிறு கிளியே சீரியல் பேர். ஸோ இவங்க எப்படி சேர்ந்தாங்க, எதனால் சேர்ந்தாங்க, ரீலில் எப்படி, ரியலில் எப்படி, அண்டு ஹீரோயினை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சின்னஞ்சிறு கிளியே இந்த ப்ரோமோவை பார்த்துட்டு பல பேரும் அடுத்து எதிர்நீச்சல் சீரியல் அப்படின்ட்டுலாம் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஆனால் இந்த சீரியல் வேறு லெவலில் இப்போது மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கு. ஸோ இதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அபிதா இவங்க ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறாங்க. அர்ச்சனாவா திருமதி செல்வம் மூலயமா நம்ம எல்லார் மனசுலையும் நீங்காத இடம் பிடிச்சவங்க அபிதா. அண்டு சேது படத்தில் வேற லெவல் ஆக்டிங். அதை தொடர்ந்து பல வருட கேப்புக்கு அப்புறம் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்து மாசா கலக்கிட்டு வராங்க. இந்த சீரியலில் புதுமுகங்களாக அறிமுகமாயிருக்க இந்து கர்ணனா நம்ம எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்க ஸ்வாதிகா நரேஷ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்யூட் பேராக இருக்காங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இந்த க்யூட் பேருக்காக நான் இந்த சீரியல் பார்க்குறேன்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ரெட் ஆர்ட்டினோட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சின்னஞ்சிறு கிளியே அதை கேட்கும் போதும் ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அண்டு இந்த ஒரு சீரியல் பார்த்திங்கன்னா ஆண் ஆதிக்கத்தை ரொம்ப அழகாகவே காட்டியிருக்கு. அதே மாதிரி பெண் அடிமையும் அதை தாண்டி பெண்கள் எப்படி மேலே வராங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே காட்டிட்டு வராங்க. உண்மையாலே இந்த சீரியல் என்ன தான் நம்ம அடுத்தடுத்து நம்ம சயின்டிஃபிக்காக அடுத்த லெவல் போனாலும் சரி, ஏஐ உலகமாக மாறினாலும் சரி, நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்தில் வாழ்கிறோம். அந்த குடும்பம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரியே இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் அப்போ இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தாங்க ஒரு சிலர் அப்படின்றத ரொம்ப அழகாகவே காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் இதுக்கு நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்தாலும் ஒரு பக்கம் நெகட்டிவான விமர்சனங்கள் வரதான் செய்யுது. ஸோ எது எடுத்தாலுமே ப்ளஸ் அண்டு மைனஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் கேர் பண்ணால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இந்த ஒரு பேருக்கும் ஆரம்பத்தில் ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள்லாம் இந்த சீரியலுக்கு வந்தாலும் இப்போ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த சீரியலில் ஹீரோயினாக நடிக்கிற இந்துவுடைய ரியல் நேம் ஸ்வாதிகா. இவங்க பக்கா மலையாளி. இப்போ தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. பைக் டாக்ஸிலாம் ஓட்டி சம்பாதிக்கிறாங்க. அது ரியலாக ரீலான்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஆமாங்க. சீரியல்லையும் பார்த்துருப்போம். அண்ட் ரியலாக ஒரு இன்டர்வியூக்கு வரும்போது அவங்க ஒரு பைக்கை ஓட்டிகிட்டு வருவாங்க. அந்த ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வரும்போது என்ன நீங்கள் ரீல்னு பார்த்தா ரியலாக ஓட்டுறீங்க சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்கும்போது ஆமாம், ஆனால் நான் எனக்காக கிடையாது, இந்த பைக்கை ஓட்டுற அந்த அக்காக்காக நான் இன்னைக்கு ஹோல் டே சம்பாதிச்சு கொடுக்க போகிறேன், நான் என்னெல்லாம் ஏர்ன் பண்ணுறனோ அந்த அக்கா கொடுக்க போகிறேன்ட்டு அந்த நல்ல மனசோட இவங்க இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு தளபதி விஜய் அவர்கள்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. சின்ன வயசுலேருந்து தமிழ் தெரியலனா கூட தளபதி விஜய் அவர்களுக்காக தமிழ் படங்கள்லாம் பார்த்துருக்காங்களாம். ஸோ தளபதி விஜய் அப்படின்னாலே ரசிகர்கள் ரொம்ப 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 அதிகமாக இருக்கிறது எல்லா பக்கமும் இருந்தாலும் அதை கொண்டாடுறவங்க கேரளாவில் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய ரசிகர் மன்றம்லாம் இருக்குது. அதனாலே நிறைய மலையாள ஃபேன்ஸ் தளபதி விஜய் அவர்களுக்கு இருக்காங்க. ஸோ இவங்க பல வருடமாக தனிமையை தான் விரும்பிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இவங்க அப்பா அம்மா தான். நிறைய பேர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வராங்கன்னா அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டாங்க, ஓடி வந்துட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பா அம்மா சம்மதத்தோட நீ போய் தனியாக இரு, இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணு, நல்லா ஒர்க் பண்ணு, ஹாப்பியாக இரு, யாரையும் எப்படி ஜட்ஜ் பண்ணோம் அப்படின்றது உனக்கு தெரியும், என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனாலும் உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மா அனுப்பிச்சிட்டாங்களாம். ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிற இந்த விஷ பாட்டில்கள் சொல்லப்படுற ரிலேட்டிவ்ஸ்லாம் டோட்டலாக நெகட்டிவிட்டி தானாங்க. எதுக்கு உன் பொண்ணை இப்படி அனுப்புகிற, எங்கேனாலுமே என்ன மொழியாக இருந்தாலுமே இப்படி தான் வரும் போல இருக்குது. ஸோ அது மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. ஆனால் எல்லா தடைகளையும் தாண்டி இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க. ஆல்ரெடி சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இவங்க மலையாளத்திலலாம் பண்ணியிருக்காங்களாம். இங்கே தமிழில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வெப் சீரிஸை பார்த்தா இவங்களுக்கு சின்னஞ்சிறு கிளியே ஆஃபர் வந்திருக்கு. ஹீரோயினாக ஃபஸ்ட்டு தமிழில் அறிமுக சீரியலே இதுதான் இவங்களுடைய வாழ்க்கையாகவும் இருக்குது. அண்டு கர்ணா இந்த பேர் பார்த்திங்கன்னா இந்து கர்ணா இந்த பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ரீசெண்ட் க்ரஷ்ஷாகவே வந்துட்டுருக்காங்க இந்த ஒரு பேர். ஸோ ரியலில் பார்த்திங்கன்னா பக்காவான டாம் அண்ட் ஜெரியாங்க. ரீலில் தான் டாம் அண்ட் ஜெரின்னு பார்த்தா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் கூட டாம் அண்ட் ஜெரியாக தான் இருந்துட்டு வராங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் மக்களுக்காக ஒன்றா சேர்ந்துருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கில்லாடி ஜோடிஸ் அப்படின்ட்டு ஜீ தமிழில் இப்போ நியூவாக லான்ச் பண்ணியிருக்காங்க ஒரு ரியாலிட்டி ஷோ. அதில் நிறைய கப்புள் ரியல் கப்புளாக இருக்காங்க. இவங்க
ரியல் கப்பலாக சீரியலில் இருந்தவங்க இந்த ஷோக்காக ரியல் கப்பலாக மாறியிருக்காங்க. அங்கேயும் டாம் அண்ட் ஜெர்ரியாக தான் இருக்காங்களாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே இந்த ஹெலிகாப்டர் ரவுண்டு இருந்தது, அங்கேருந்து குதிக்கிற மாதிரி. அதில் இவங்க வந்து நான் போகிறேன்லாம் சொன்னாங்களாம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா நரேஷ் ரொம்ப ரொம்ப ஜாலியான பர்சன். இவர் வந்து பயமே இல்லையா உனக்கு அப்படிலாம் கேட்டாலும் இவங்களுடைய பக்கெட் லிஸ்ட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா. ஹெலிகாப்டரில் போகணும், அங்கேருந்து குதிக்கணும், அந்த மாதிரி ஆசைலாம். ஸோ அதை தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் இவங்க 2 பேரும் சண்டை மட்டும்தான் போடுவாங்களாம். அதனாலேயே ரியலாக இந்த வந்து சீரியலில் இந்த கப்பலை பார்த்துட்டு மேரேஜ் ஆகிடுச்சு, அப்போ கண்டிப்பாக ரியல் ஆகிடுவாங்க அப்படிலாம் நினச்சி நிறைய பேர் விமர்சனங்கள்லாம் வந்து கொடுப்பாங்களாம். அதை பார்த்துட்டு இவங்க கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் மட்டும் ரியல் கப்பலை மட்டும் மாறவே கூடாது அப்படின்ற ஒரு முடிவில் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்களாம். டான்ஸ் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க. டான்ஸ் மூலயமா இவங்க நிறைய பேர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அதிலேருந்து நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிகிட்ருக்காங்களாம். ஸோ இந்த ஒரு ஜேர்னி இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்க போது. என்னதான் அப்பா அம்மா விட்டு தனியாக இருந்தாலுமே இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணுறவங்க கூட இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீலே இருக்காதாம். ஸோ தமிழ் அவங்க தான் சொல்லித்தராங்களாம். ரொம்ப ரொம்ப ஒரு க்ளோஸ் டு ஹார்ட்டாக தான் எல்லாருமே இருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த சீரியல் இவங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் இவங்களுடைய கெரியரில். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சீரியலுடைய நேம் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம அபிதா அவர்களே சொல்லலாம். ஏன்னா அர்ச்சனா, திருமதி செல்வம்லாம் வேறு லெவலில் நடிச்சிருப்பாங்க. இப்போ வரைக்கும் அது ஒரு பக்கம் பார்த்துட்டு இதில் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அட நம்ம அர்ச்சனாவா அப்படிலாம் வந்து நிறைய பேர் இந்த சீரியலை அவங்களுக்காக கூட பார்க்குறாங்க. அந்த வகையில் இந்த சீரியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரியல் லைஃப்லேயும் இந்து கர்ணா 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா நல்லா இருக்குமா இல்லையா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுக்காகவே ஒரு சிலர் இந்த கில்லாடி ஜோடிஸ் அப்படின்ற ஷோவையும் பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அந்த ஷோ எப்படி இருக்குது, அந்த ஷோவில் வரவங்களை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கர்ணாவாக நடிக்கிற நரேஷ் இவருடைய பயோகிராஃபி வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.